Hello students, welcome to Hiba Max Study Time. 10th standard CBSE Max பார்த்துட்டு chapter 3 pair of linear equations in two variables. Example sums எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். Example 4, solve the following pair of equations by substitution method னு கொடுத்துட்டாங்க. நமக்கு ரெண்டு ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. 7x minus 15y is equal to 2, x plus 2y is equal to 3. So இது first equation consider பண்ணா the second equation consider பண்ணலாம். நம்ம இப்போ substitution methodல தான் solve பண்ண போறோம். So நான் first equation 2 எடுத்துக்கிறேன். x plus 2y is equal to 3. So இதில் நான் என்ன கொண்டு வரேன்னா x equal to 3 minus 2y னு கொண்டு வரேன். x is equal to 3 minus 2y. இப்போ இந்த x ஓட வேல்யூ எடுத்து எங்க substitute பண்ணும்? 1ல. Substitute x in 1. x கொண்டு போய் 1ல substitute பண்ணலாம். 7 into x minus 15y is equal to 2. இப்போ x இருக்கிற இடத்துல என்ன substitute பண்ணோம்? 3 minus 2y minus 15y is equal to 2. Inside multiple பண்ணுங்க. 7 3s are 21. 7 2s are 14 into y minus 15y is equal to 2. So 21 அப்படியே இருக்கட்டும். minus 14 minus 15 அப்போ 21 minus 29y is equal to 2. இந்த minus 29y அந்த சைடு கொண்டு போகலாம். plus 2 இந்த சைடு வந்தால் minus 2னு மாறிடும். which is equal to 29y. இப்போ 21லேருந்து minus 2 பண்ணால் 19 which is equal to 29y. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 29 டிவிஷனில் எடுத்துகிட்டு வரலாம். which is equal to y. yயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? நம்ம சொல்யூஷன் எழுதும்போது y is equal to எழுதுவோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இடத்துல வந்து எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ தான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். x equal to 3 minus 2y where y is equal to 19 by 29. x is equal to 3 minus 2 into 19 by 29 which is equal to 3 minus 2 9s are 18, 2 1s are 2 plus 1 338 by 29. இப்போ cross multiple பண்ணுங்க. 29 into 3 7 balance 2 6 8 87. 87 minus 38 by 29. 38 na இது 9 7ல 3 போனா 49. So x ஓட வேல்யூ 49 by 29. ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? சொல்யூஷன் என்னன்னு எழுதிடலாமா? Therefore the solution is x is equal to 49 by 29, y is equal to 19 by 29. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Example 5 பாருங்க. Solve the following equation. Aftab tells his daughter, 7 years ago, I was 7 times as old as you were then. 7 years முன்னாடி அல்தாஃபோட டாட்டரோட வயசை into 7 பண்ணா அல்தாஃபோட வயசு கிடைக்கும்னு சொல்றாங்க. Also 3 years from now, அப்போ plus 3 பண்ணும். I shall be 3 times as old as you will be. 3 வருஷம் கழிச்சு அல்தாஃபோட டாட்டரோட வயசோட into 3 பண்ணா அல்தாஃபோட வயசு கிடைக்குமா? Represent this situation physically and graphically by method of substitution அப்படின்னு சொல்றாங்க. Let s and t be the ages in years of s வந்து அஃப்தாபோடது and his டாட்டரோட வயசு வந்து டீன்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன சொன்னாங்கன்னா 7 years ago இல்லையா? 7 years agoனா மைனஸ் பண்ணும். அஃப்தாபோட வயசும் s minus 7 is equal to 7 times his daughter. இப்போ 7 டைம்ஸ்னா 7 into டாட்டரோட வயசும் t minus 7ன்னு எடுத்துக்கணும். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? s minus 7 is equal to 7 into t 70 minus 7 7s are 49. இப்போ s plus 70 இந்த சைடு வந்தால் minus 70
is equal to minus 49 இருக்கு minus 7 அந்த சைடு வந்தா plus 7 அப்ப s minus 70 is equal to minus 42 இது first equation. Second condition என்ன சொல்றாங்கன்னா 3 years hence 3 years from now. Second condition 3 years from now. அப்போ அஃப்தாபோட வயசு கூடயும் plus 3 ஆட் பண்ணோம் டாட்டரோட வயசு கூடயும் plus 3 ஆட் பண்ணோம் and 3 times இருப்பாங்கன்னு சொன்னாங்க கரெக்டா அஃப்தாப் is 3 times his daughter's age ன்னு கொடுத்துருந்தாங்க கரெக்ட்டுங்களா ஸோ s plus 3 is equal to 3 times as old as you will be அப்படின்னாங்க ஸோ டாட்டருக்கும் plus 3 பண்ணிட்டு 3 ஆல மல்டிபிள் பண்ணணும் இப்போ 3 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம் s plus 3 is equal to 3 times of t plus 3 3s are 9 s plus 3t inside வந்தா minus 3t 9 plus 3 அந்த side போனா minus 3 so s minus 3t is equal to 9 minus 3 6 இத first equation consider பண்ணலாம் இத second equation consider பண்ணலாம் and இதுல s is equal to 6 minus 3t அந்த side கொண்டு போனா plus 3t ன்னு எடுத்துக்கலாம் இததான் நம்ம substitutionக்கு யூஸ் பண்ண போறோம் first equationல இத substitute பண்ணலாம் first equation என்ன s minus 70 is equal to minus 42 இப்போ s இருக்கிற இடத்துல 6 plus 3t minus 70 is equal to minus 42 so 6 7ல 3 போச்சுனா 4 minus 4t is equal to minus 42 இப்போ minus 42 இருக்கா இந்த சைடு கொண்டு வந்துருங்க plus 42 ஆயிடும் minus 4t அந்த சைடு போனா plus 4t so 42 plus 6 48 is equal to 4 into t 4 division ல கொண்டு வரலாம் 48 by 4 is equal to t 4 1 time 4 12 times therefore t ஓட value 12 t ஓட value 12 கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ s ல substitute பண்ண போறோம் s is equal to 6 plus 3 into t s is equal to 6 plus 3 into 12 6 plus 3 12s are 36 6 plus 36 42 so s ஓட value 42 t ஓட value 12 s ன்றது யாரோட வயசு அஃப்தாபோட வயசு இல்லையா t ன்றது டாட்டரோட வயசு இது அப்படியே நம்ம ஸ்டேட்மென்ட்ல எழுதணும் சரியா லாஸ்ட் ஸ்டேட்மென்ட் எழுதிருக்கேன் Aftab and his daughter are 42 and 12 years old respectively. Understand agudha some எப்படி ஸ்டேட்மென்ட்ல இருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும் அப்புறம் நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சால்வ் பண்ணி எப்படி எழுதுறதுன்ட்டு எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிபிஎஸ்இ மேக்ஸை ஈஸியா தமிழ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் நீங்க பாக்குற வீடியோஸ்க்குலாம் லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் தேங்க்யூ so much for watching